இப்போ கரண்ட்லி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா, அதாவது கோல்டு மந்த்லி நல்ல புல்லிஷ் ட்ரெண்டு. தென் வி ஹாவ் டு கம் இன் அ வீக்லியும் நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். ஓகே, டெய்லி ஆல்சோ என்ன புல்லிஷ் ட்ரெண்ட். போன ஃப்ரைடே எல்லாமே ஃப்ரைடே வந்து வார் சுச்சுவேஷன்னால் வந்து மார்க்கெட் வந்து நல்லா ரைஸ் ஆச்சு. கீழே ஒரே ஒரு சின்ன ஃபால் கொடுத்துட்டு நல்ல மார்க்கெட் ஃபால் ஆச்சு. தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மார்க்கெட்டை வந்து பையிங் ட்ரெண்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். செல்லிங் பார்க்க போகிறது இல்லை, பையிங் ட்ரெண்டில் தான் பையிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அந்த பையிங் வந்து எங்கே வந்து ஆக போகுது, அதாவது மார்க்கெட் வந்து இனிஷியலாக வந்து செல் ஆகலாம். மண்டே ஓப்பனிங்கில் ஆகிறது வந்து வெறும் கரெக்ஷன் செல்லாக தான் இருக்கலாம். கோல்டு எப்போ ஆனாலுமே அது கரெக்ஷன் செல்லாக தான் இருக்கலாம். எப்பப்போலாம் கோல்டை வந்து கரெக்ஷன் செல்லில் மட்டும்தான் பிடிக்க முடியும் நம்ம. ஆனால் மார்க்கெட் வந்து என்னென்னா நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 4 ஹவர்ஸ் பார்த்துருக்கோம். 4 ஹவர் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஐசிடியில் முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரோட ஷிஃப்ட்டை மாற்றணும். ஓகேங்களா? கரெக்டாக கடைசியாக எங்கே மாறி இருக்குது 4 ஹவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கீழே இறங்கின மார்க்கெட், அதாவது இந்த இடத்துல ஹை வச்சுட்டு இந்த இடத்துல ஹை வச்சுட்டு கீழே இறங்கின மார்க்கெட் இது வரைக்கும் வந்திருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து இன்னமுமே செல்லுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும்னா, எல்லாருமே இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பயுமே மார்க்கெட்டை ஸ்ட்ரக்சர் மேப் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சர் மேப்பிங் தான் வந்து ஒரு ஐசிடியில் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துலேருந்து இப்போ சும்மா எடுத்துக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணுவோம். இங்கே எங்கேயும் லோ எடுக்கல, மார்க்கெட் அப்படியே வந்து கீழே இங்கே தான் வந்திருக்கு. ஓகேங்களா? தென் லோ வச்ச கேண்டில் ஹை எடுத்திருக்கு, ஹை வச்ச கேண்டிலோட லோ எடுத்திருக்கு, ஹையர் ஹைன்னு போயிருக்கு, ஹை வச்ச கேண்டிலோட லோ, தென் ஹை, தென் இந்த ஹை எடுத்திருக்கா, எடுக்கல, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, தென் இங்கே மார்க்கெட் வந்திருக்கு. இங்கேருந்து 4 ஹவர்ஸில் என்னென்னா மார்க்கெட் அப்படியே தான் மேலே ஏறி இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ மார்க்கெட்டை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்த எடுத்திருக்கு. அதாவது இந்த இடம் இருக்குல்ல, இங்கேருந்து வந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு லோ எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு எப்படி நம்ம வந்து நோட் பண்ணோன்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹை ஆகி போயிருக்கு. போன இடத்துல இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி இருக்குது 4 ஹவரில். ஓகேவா? 4 ஹவரில் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. எப்படி இந்த 4 ஹவரில் இங்கே எஃப்இஜி இருக்குது? ஓகேவா? மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்டில் இருக்குது. எப்படி வந்து ஆர்டர் எடுக்கலாம்? இப்போ கரெக்ஷன் செல் ஆச்சு. இந்த கரெக்ஷன் செல்லில் எங்கே வந்து பை எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வந்து இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது.
ஹை வச்ச கேண்டிலோட லோ இந்த இடத்துல எடுத்திருக்கு. ஓகேவா? அதாவது ஹை எப்படி வச்சுருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த க்ரீன் கேண்டில் தான் ஹை. அந்த க்ரீன் கேண்டிலோட ஹையோட லோ வந்து இந்த ரெட் கேண்டில் கட் பண்ணிருக்கு. ஸோ லோவை எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு நம்ம பார்க்கும்போது, அதாவது நான் வந்து மண்டேயோட மார்க்கெட் தான் பற்றி சொல்கிறேன். இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுன்றதுனால நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தோன்னா இதான் எஃப்இஜி. இந்த இடத்துல மார்க்கெட் வந்திருக்கு. எஃப்இஜியை டேப் பண்ணால் மேலே போயிட்டு. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கு. எஃப்இஜியை டேப் பண்ணிச்சு அப் ரைஸ் ஆகிட்டு. ஓகேங்களா? ஓகே, நான் இந்த இடத்துல ஜஸ்ட் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல அதாவது இங்கே சொன்னல, இப்போ இந்த ஹை வச்ச கேண்டிலோட லோ வந்து இங்கே எடுத்திருக்கு. க்ரீன் கேண்டில் தான் ஹை வச்சது, அந்த கேண்டிலோட லோ ரெட் எடுத்தது அது அப்படின்னு சொன்னால், அதனால இந்த இடத்துல வந்து பை எடுக்கணும்னு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் இங்கே ஒரு ஹை அண்ட் லோ கொடுத்துருக்கு. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுறதுக்குன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றிருக்கு. மறுபடியும் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இந்த இடத்துலனா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணுறது மார்க்கெட். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணதுக்கு ஒரு கேண்டிலோட 4 ஹவர் கூட இன்னும் வந்து லோ எடுக்கலை. அதாவது இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த க்ரீன் கேண்டிலோட கீழே க்ளோஸ் ஆகணும். ஆனால் தான் வந்து மார்க்கெட் எடுத்தது. அது இல்லை ஹை வச்சதுன்னா அந்த கேண்டிலோட லோ கீழே எடுக்கணும். ஓகேவா? கரண்ட்லி மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே இந்த கேண்டிலோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணால் மார்க்கெட். ஓகேவா? ஸ்வீப் பண்ணிட்டு கீழே விழுந்தோம். கரெக்ஷன் செல் ஆகிட்டு இருந்தோம். ஓகேவா? நமக்கு எங்கேயாவது ஏரியா கிடைக்குமா பையே அப்படின்றத பார்க்குறோம். 4 ஹவர்ஸில் எங்கேயுமே ஏரியா இல்லை பை. ஓகேங்களா? தென் 1 ஹவர் பார்க்குறோம். 1 ஹவர்லேயும் மார்க்கெட் வந்து பாட்டம் பைலாம் வந்து ரொம்ப கீழே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப கீழே இருக்குது பாட்டம் பைலாம். செல்லாகி கீழே வரணும். ஸோ 30 மினிட்ஸில் மார்க்கெட் 30 மினிட்ஸில் நான் அன்றைக்கி வந்து வெயிட் பண்ணது என்னன்னா, இங்கே வந்து எடுக்கும் மார்க்கெட். இந்த இடத்துல இருக்க எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜி வந்து மார்க்கெட் எடுக்கும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். மார்க்கெட் இந்த எஃப்இஜி எடுத்து பை ஆகும் அப்படின்னு அன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரைடே. அதாவது இங்கே வந்தால் லாங் ரன் பண்ணுறதுக்கான பை எடுப்போம். இந்த ஏரியா ஒன்று, தென் இந்த ஏரியா ஒன்றுன்ற அன்றைக்கி வச்சுருந்தேன் நான். இந்த ஏரியா ஒன்றுன்னு 2 ஏரியா வச்சுருந்தேன். ஓகேங்களா? இந்த ஏரியா ஏன் வந்து இம்பார்ட்டண்டான பை ஏரியாவாக இருக்குன்னா, பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் பிளாக் இருக்குல்ல, இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் மார்க்கெட் வந்து என்னாச்சுன்னா ரியாக்ஷன் பண்ணி இந்த இடத்துல செல் ஆகிக்கிட்டு இருந்தது. இந்த செல் ஆகிக்கிட்டு இருந்தது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருந்தா ஒரு இம்பேலன்ஸாக உடச்சிட்டு போச்சு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்த பையை பிரேக்கர் ஓபியாக மாற்றிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே தான் வந்தால் நீங்கள் பை ஆகிருக்கணும். ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல 1 மினிட் போனீங்கன்னா அங்கே ஒரு எஃப்இஜி இருக்கும். அந்த என்ட்ரி நான் இன்றைக்கி எடுத்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ இதாக சொல்கிறேன். இருக்குல்ல இந்த எஃப்இஜி, எங்கேயோ வச்சுருக்கேன்னா எஸ் அஃப்கோர்ஸ். இந்த இடத்துல மார்க்கெட் டேப் பண்ணி கோவாச்சு. ஓகேங்களா? ஆனால் நம்ம வெயிட் பண்ணது இந்த ஏரியாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
கரெக்டாக மார்க்கெட் அந்த இடத்துக்கு வராமல் போச்சு. ஸோ வந்து ஃப்ரைடே என்ன பண்ணலான்னா மார்க்கெட் வந்து சாரி நான் வந்து வேறு எஃப்இஜி காட்டிட்டேன். சாரி கைஸ், அந்த எஃப்இஜி இல்லை. இந்த எஃப்இஜியில் தான் வந்து அன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா டேப் பண்ணிட்டு பை ஆச்சு. ஓகேங்களா, இங்கே இருந்தால் பை ஆகி போச்சு. மார்க்கெட் இங்கே வருன்றது தான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க பையிக்கு. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இந்த இடத்துலேருந்தே பை ஆகி போயிட்டு. ஸோ இப்போ மண்டே என்ன பண்ணலான்னா எல்லாம் பைக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹஸ் பீன் திஸ் ஏரியா. ஓகேவா, அதாவது ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. $10 0.01க்கு $10 வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோ. 0.01க்கு வந்து $10 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அடுத்த என்ட்ரியை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த என்ட்ரியோட ஸ்டாப் லாஸ் ஹஸ் பீன் $14 இருக்கும் 0.01க்கு. ஓகேங்களா, இந்த 2 என்ட்ரியுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா டிபிஐ இந்த ஏரியா வரைக்கும் வச்சுக்கோங்க. 468,500 அது வரைக்கும் வந்து டிபிஐ வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் மண்டேக்கான என்ட்ரி. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியோ இல்லை வேறு ஸ்ட்ரக்சர்லேயோ இன்றைக்கி என்ட்ரி வேறு ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்த வீடியோ வரும். ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ uploaded in YouTube for the trading. So support me guys.